ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அக்டோபர் 5th வரப்போது பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் லிஸ்ட் ரெடியா இருக்கு. அதை ஒவ்வொன்னா பாத்திரலாமா? இவ்வளவு தூரம் வந்துட்டோம். பிக் பாஸ் சீசன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்குள்ள போயிடலாம். இந்த தடவை நம்மளோட டிவி சேனல், சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த முகங்களே இல்லாம புதுசா காமனர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்மளோட கண்டஸ்டன்ஸை ரொம்பவுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரையுமே செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு லீக் ஆயிருக்கு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம எலிமினேஷன் இந்த தடவை ரொம்பவுமே நியூ கான்செப்டா இருக்கும். வீக்லயே ஒருத்தர் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவோம், அழிஞ்சு போயிருவோம். இந்த எண்ணத்தை மாத்திக்க. இப்படி வீக்லயே ஒருத்தர் எவிக்ட் ஆகுறது மூலியமா நிறைய புதுமுகங்கள்லாம் உள்ள வருவாங்க வயல் கார்டு மூலியமா அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஒரு சீசன்ல சும்மா போறோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா அப்படின்னு இல்லாம சண்டை போட்டா தாங்க சர்வே ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதனால மக்களை இந்த தடவை நம்மளோட சீசன் ஃபைட்டிங், சேசிங் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பரபரப்பா போகும் அப்படிங்கறது தெரிய வருது. சரி, ஓகே, பேசினதெல்லாம் போதும், கண்டஸ்டன்ட் லிஸ்ட்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. அதுக்கும் முன்னாடியே நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டஸ்டன்ட் லிஸ்ட பாத்திரலாம். எப்பவுமே நம்ம கண்டஸ்டன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு காமனர் இருப்பாங்க, ஃபைட்டுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, டான்ஸ்க்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, சிங்கிங்க்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி மிக்ஸ்அப்ல தான் இருக்கும். அதே மாதிரி இந்த முறையும் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ்அப்ல இருக்குமா அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. அதை நான் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் சொன்னதுக்கு அப்புறமா நீங்களே டிசைட் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம லிஸ்ட் ஒவ்வொன்னா பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாரு அப்படின்னா நம்மளோட நேஹா தான். விஜய் டிவில பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சிருப்பாங்க. இவங்களை பத்தி தெரியாதா? இவங்க எவ்வளவு பெரிய டான்ஸரு அப்படிதானே யோசிக்கிறீங்க. ஆனா ஆமாங்க, டான்ஸ்க்கு கொஞ்சம் பேர் போனவங்க தான் நம்மளோட சோசியல் மீடியா ட்ரோல்ஸ்ல அப்படியே சொல்லணும். இவங்க வந்துட்டு கன்ஃபார்மா வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அடுத்த கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டான்சர் இந்த சீசன்ல கண்டிப்பா இருப்பாரு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அந்த வகையில புவியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்சர் தான் இருக்காரு. இவர் மாநாட மயிலாட, டான்சிங் கில்லாடி, டான்ஸ் ஜோடி டான்ஸ் இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் கலந்துருக்காரு. மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியா இருக்கணும். பாக்குறீங்களா? அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஆக்டராமே. என்ன படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. இவர் மூவிஸ் எதுவும் நடிக்கல, நிறைய சீரியல்ஸ்ல வந்துட்டு இவர் ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அண்ட் இவருமே ஒரு கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது. அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு பார்க்கும்போது கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அடிபட்டிருக்கு. நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, யாருப்பா நம்ம அகோரி கலையரசனா அப்படின்னு பார்க்கும்போது காலி என்னைக்கு உடம்புல இறங்க ஆரம்பிச்சோ நாக்குல இருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கு. காளி, சூலி, ஹோலி. ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? அதுதான் கிடையாது. நம்ம ஆக்டர் கலையரசன், அதாவது மெட்ராஸ் மூவில நடிச்சிருப்பாரு இல்லையா? தொட்டா செத்துருவாங்களாமே, பாக்கலாம். யார் சாவறானே மச்சான், நீ பண்ற ஏன் வரலாம் பரவாயில்ல, உங்களை நான் நிக்கிறேன். மெட்ராஸ் மூவில கூட ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிருப்பாரு. அவரு தான் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதுவுமே வதந்தியா இல்ல எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல. கலையரசன் அப்படின்ற ஒரு பேர் வந்து அடிப்படுது. இவர் வரதுக்கான சான்சஸும் லைட்டா இருக்கு அப்படின்றதுதான் நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அடுத்த கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட உமேர் லத்தீப். இவர் வந்துட்டு ஒரு காஷ்மீரி ஆக்டர். நிறைய கோலிவுட் பிலிம்ஸ்லாம் வந்துட்டு இவர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. அண்ட் இவருமே ஒரு கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட். இவர் கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம உமேர் லத்தீஃப்க்கும் புவியரசுக்கும் தனியா ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி ஆல்ரெடி இவங்க வெளியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் உள்ளே போலையடா, அதுக்குள்ளவாடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இவங்க உள்ள வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரியல. சோ நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் பார்க்க போற கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னா இவங்க ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நீங்க பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா இவங்களை தெரியாத ஆளே கிடையாதுங்க. இவங்க அந்த அளவுக்கு ஆல் ஓவர் ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரம்யா. இவங்களும் கண்டஸ்டன்டா வர போறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஏண்டா காசை கரியாக்குறீங்க? அந்த திலகவதியை கூட்டு வந்துட கூடாதா? பெருசு திலகவதியில அந்த காலம் ரீட்டா தான் இந்த காலம். அது மட்டும்
இல்லாம இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீ வேணா சண்டைக்கு வாடா, அப்படிதான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும். லைக் தாமரை அவங்க எப்படி நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் சண்டைக்கு ரெடியா இருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த ஒரு சீசன்ல ரம்யா இருந்தாங்க அப்படின்னா ஃபைட்டுக்கு பஞ்சமே இருக்காது. இவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்க போகுது அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஊர்க்காரியா இருப்பா? இவங்களுமே கன்ஃபார்மா வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரிய வருது. எங்கப்பா இன்னும் சோசியல் மீடியா பக்கம் திரும்பவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தானே யோசிக்கிறீங்க. அடுத்து பார்க்க போற கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னா நம்மளோட பலூனக்கா. பலூனக்காவா? இவங்க பேர் என்ன அப்படித்தானே கேக்குறீங்க. பலூனக்கான்னு கூப்பிட்டு இவங்க பேரே தெரியாம போயிடுச்சு. பலூன் அக்கா நீங்க 100 வருஷம் வாழணும், நான் 100 வருஷம் வாழுவேன், ஆனா பலூன் 100 வருஷம் வாழுமான்னு தெரியாது, இன்னொரு 10 வருஷத்துல காத்து போயிடும். இவங்களோட ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரோரா சின்க்ளேர். இவங்களுமே இந்த சீசன்ல கண்டஸ்டன்டா வர போறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. உண்மையாலுமே இவங்க பேர் தானா இது, இல்ல பேனர்ஜி அப்படின்னு சுருக்கி வச்சுட்ட மாதிரி இவங்களே இவங்களுக்கு பேர் வச்சுட்டாங்களா அப்படின்னு தெரியல. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு டான்சர் வந்தாச்சு, ஃபைட்டர் வந்தாச்சு, யாரோ ஒருத்தர் மிஸ் ஆகுறாங்களே. யாரா? ஞாபகம் வந்துருச்சு, நம்மளோட சிங்கர் கேட்டகரியில யார் வர போறா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஸ்ரீகாந்த் தேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. இவருமே ஒரு கண்டஸ்டன்டா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. பாட்டு பாடுறதுக்கு இந்த சீசன்லயே பஞ்சம் இருக்காது அப்படிங்கறத நமக்கு தெரிய வருது. அடுத்த கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஆக்டர் அண்ட் காமெடியனான மயில்சாமி, அவரோட பையன் யுவன் மயில்சாமி தான். இவருமே நிறைய சீரியல்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு தான் வராரு. இவர் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்டா வர போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் வந்து கன்ஃபார்ம்டா நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு சின்ன கேரக்டர் பண்றேன்னா அப்பா வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பா பரவாயில்லப்பா, நீ ஆரம்பத்துல சின்ன கேரக்டர் பண்ணி தானே பெருசானே, எடுத்தோன்னே பெருசாலாம் யாரும் அடுத்து யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஜனனி அசோக்குமார். இவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம்ல இவங்களை ஃபாலோ பண்ணாதவங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்களுமே நிறைய சீரியல்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பிரபலமானவங்க தான் அப்படின்னு தான் சொல்லணும். மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே. என்ன பண்ணிருக்கீங்க? போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. கடைசியா ஒருத்தரை பாத்திரலாம். யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஹார்ட் பீட் சீரிஸ். இது வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல ஒரு ஃபேமஸாவும் ஆயிடுச்சு. இதுல இருந்து ஒரு கண்டஸ்டன்ட் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் இருந்திருக்கு. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு சீரீஸ்ல அனிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல்ல இருக்கிற படினி குமார். நான் தான் ஏதோ ஒரு பேரை மட்டமா கூப்பிடுறாங்க, அது என் பேர் தான் அப்படின்ற மாதிரி நான் எதிர்த்து போயிடுவேன் அப்படிங்கிறவங்க தான். அது எப்படிமா அவ்வளவு கரெக்டா சொல்ற அப்படி கேக்குறீங்களா? அந்த சீரீஸ்ல அவங்க இப்ப ரீசெண்டா வந்துட்டு ஃபாரின் கிளம்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அப்படின்னா அந்த சீரீஸ்ல அவங்க வரதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் தெரிய வருது. என்னது ஷவர்மாடா? நீங்க சாப்பிடலையா? எனக்கு பிடிக்காது. சரிப்பா, எப்படியோ வெற்றிகரமா நம்மளோட கண்டஸ்டன்ட் லிஸ்ட ஃபுல்லா பார்த்தாச்சு. இவங்க எல்லாருமே வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு லிஸ்ட்ல இருந்து 50 to 70% கண்டஸ்டன்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. வரும் ஆனா வராது. வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வரான்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்பம்? ஓகே गाइस, இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளோட SM சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.